தற்பொழுது லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர் கொல்லப்படுறாரு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருக்கிறாரு. அவரை கொலை செய்தது தான் இப்போதைய தாக்குதலுக்கு உடனடியான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அதுதான். இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. நீங்கள் வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் கை ஓங்கி இருக்கலாம். ஆனால் தரைவழி தாக்குதலில் அவங்க ஹிஸ்புல்லாவை வெற்றி பெறுவது மிகுந்த சிரமம். ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், அது 500-600 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. வருடம் கிட்டத்தட்ட $3 பில்லியன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்குதுங்க. இப்போ இந்த அக்டோபர் 7 சென்ற வருடம் அக்டோபர் 7 தாக்குதல் ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட $14 பில்லியன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்குது. அப்போ தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதத்தையும் பணத்தையும் அள்ளி வழங்குது. இந்த நேரத்தில் இஸ்ரேலை எதிர்த்து போரிடக்கூடிய சக்திகள்லாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. இப்போ நஸ்ருல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 வருஷமாக அவரை கொல்ல முடியலை. இப்போ கண்டுபிடிச்சி பெய்ரூட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டில் இருந்தார்னு சொல்லி குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர் கூட முக்கியமான தளபதிகள்லாம் வேறு இருந்திருக்காங்க. இதனால் அவர் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈரான் அதற்கு சகல தயாரிப்புகளோட கவனமோடு தான் இருக்கணும். அவங்களுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள், தொழிற்சாலை மையங்கள், இதையெல்லாம் தற்காப்பு செய்து கொள்வது, முப்படைகளையும் ஆயத்த நிலையில் வைத்துக்கொள்வது, இந்த நிலையில் தான் ஈரான் இருக்கும். எந்த நேரத்துலையும் இஸ்ரேல் தாக்கலான்றதுனால ஈரான் அதில் கவனமாக தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக அமைதி நிலவரம் சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லலாமே தவிர, மற்ற நாடுகள் மாதிரி ஒரு உறுதியான ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்தியாவுக்கு கிடையாது. அல்லது மறைமுகமாக அவர்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க அப்படி சொல்லலாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இஸ்ரேல் ஈரான் இந்த சம்பவம் தான் இப்போ பெரிய அளவில் போயிட்டுருக்கு. நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இஸ்ரேல் தான் ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு இருந்துச்சு. அது ஹமாஸ் மேலேயாக இருக்கலாம், லெபனான் மேலேயாக இருக்கலாம், சிரியா மேலேயாக இருக்கலாம். தொடர்ந்து அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ சில காலமாக. நேற்றைய தினம் ஈரான் நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களே இஸ்ரேல் மேலே பல ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுது. பல மிசைல்கள் தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. எப்போவுமே ஒருவேளை இஸ்ரேல் மேலே தாக்குதல்கள் நடந்தால் அந்த சைரன் ஒலி மட்டும்தான் ஒலிக்கும், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஏன்னா அங்கே அந்த அயன்டோம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தடுத்துரும் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை அயன்டோமையும் தாண்டி பல ஏவுகணைகள் போய் தாக்கியிருக்கு. அதுவும் பப்ளிக் இருக்கிற நிறைய இடத்துல தாக்கியிருக்கு. மக்கள் அங்கே அலர்ட் செய்யப்பட்டிருக்காங்க. யாரும் அதிலிருந்து வெளியே வர வேண்டாம், சொல்கிற வரைக்கும் வர வேண்டான்ற மாதிரியான செய்திகள். ஈரானுடைய இந்த திடீர் தாக்குதல் எதனால் நடந்துச்சு? ஏன்னா ஏற்கனவே ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க. அந்த சபதத்தின் வெளிப்பாடா அல்லது லெபனான் மீதான அதீத தாக்குதல் தான் அவங்கள நேரடியாகவே தாக்குதலுக்கு வர வச்சுதா அப்படின்ற கேள்வி இருக்குது. என்ன நடந்தது முதல்ல? இது போன ஏப்ரல் மாதம் ஈரான் இதே போல் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி. ஆமாம். அதுக்கு காரணம் பெய்ரூட்டில் இவங்களுடைய புரட்சிகர இராணுவத்தினுடைய தளபதிகள் அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்றதுக்காக தாக்குதல் நடத்திச்சு. அப்புறம் இஸ்மாயில் ஹனியே, ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் விங் லீடர், அவர் தெஹ்ரானில் வைத்து மொசாத் உளவுத்துறையால் படுகொலை செய்யப்படுறாரு. அப்போவும் சொன்னாங்க, இதுக்கு நாங்கள் இது ஈரானுடைய இறையாண்மையை நேரடியாக குறிவைக்கின்ற விஷயம், இதை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தற்பொழுது லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர் கொல்லப்படுறாரு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருக்கிறாரு. அவரை கொலை செய்தது தான் இப்போதைய தாக்குதலுக்கு உடனடியான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அதுதான். இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. இதற்கு முன்னாடி ஈரானுக்குள்ளேயே மொசாத் நுழைந்து பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஈரான் இஸ்ரேலினுடைய தாக்குதலை எதிர்நோக்கி இருக்கிறதும், இந்த மாதிரி தலைவர்கள் கொல்லப்படுறதும் தொடர்ந்து நடக்குது. அப்போ இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் செவ்வாய்க்கிழமை மாலை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள், அதை பேலிஸ்டிக்ன்றது தொலைதூர ஏவுகணைகள், அதை தாக்கியிருக்காங்க. ஈரான் சொன்னது என்னன்னு சொன்னால், இஸ்ரேலினுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய நிலைகள்,
இந்த மாதிரியான பாதுகாப்புத்துறை சார்ந்த இடங்கள் இதை தான் நாங்கள் குறிவைத்து தாக்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இலக்குகளில் பெரும்பான்மை இலக்குகளை வந்து தாக்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஈரான் வந்து அறிவிச்சிருக்குது. அந்த மாதிரி சில வீடியோக்களும் வெளியாகிருக்குது. இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து அயன் டோம் அந்த சிஸ்டம் என்பது வந்து குறுகிய தூர ஏவுகணைகளை தான் வந்து தடுக்கும். தொலைதூர ஏவுகணைகளுக்கு வந்து இன்னொன்று சிஸ்டம் வச்சுருக்காங்க, டேவிட் லிஸ்லின்னு நினைக்கிறேன். அது வந்து பைபிளினுடைய தாவூத்துன்னு சொல்கிறேன்ல, தாவூத் கோலியாத், அந்த தாவூத்தை தான் டேவிட்னு சொல்லி அது ஒரு சிஸ்டம். இந்த டேவிட் சிஸ்டம் முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா உதவி செய்து உருவாக்கின சிஸ்டம். இந்த தடுப்பு ஏவுகணை வழிமறித்து வந்து அழிக்குது இல்லையா, இது இஸ்ரேலினுடைய ஒரு ஏவுகணையுடைய விலை வந்து $10 லட்சம். $10 லட்சம் ஒன்று மட்டுக்கும். இது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஃபண்டிங் மற்றும் தொழில்நுட்ப உதவியினால தான் அது வந்து நடக்குது. இப்படி ஈரான் வந்து இப்படி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்குன்னு தெரிந்த உடனே மத்திய கிழக்கில் பல நாடுகள் வந்து மக்கள் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஆமாம், நேற்று இரவே ஆமாம், அது வந்து லெபனான் பெய்ரூட்டாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், அல்லது ஈரானாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற வளைகுடா நாடுகளாக இருக்கட்டும். மற்ற வளைகுடா நாடுகள் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து ஷியா பிரிவு முஸ்லீம்கள், ஹிஸ்புல்லாவும் ஷியா பிரிவு, ஹமாஸ் வந்து சன்னி பிரிவு. இவங்க இந்த ஷியா பிரிவு அமைப்புகள் நாடு மட்டும்தான் வந்து பாலஸ்தீனத்துக்கு இப்போ வெளிப்படையாக ஆதரித்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் வந்து சன்னி பிரிவு நாடுகள்ன்றதுனால ஈரானோட அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து இருக்குது. அந்த நாடுகள்லாம் வந்து இப்படி நசரல்லா ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதுக்கு நேரடியாக அவர் பேரை சொல்லி அனுதாபமோ கண்டனமோ தெரிவிக்காமல் பொதுவாக வந்து லெபனான் தாக்கப்படுகிறது, அதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் மத்தியிலையும் வந்து இது ஒரு பேசுபொருளாக கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டது. இப்படி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, இது யாராவது திருப்பி அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்திருந்த மக்களுக்கு இப்போ காசாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 41,600 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 96,000 பேர் வந்து படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க. இன்னமும் வந்து இஸ்ரேல் வந்து நம்ம பேசி கொண்டிருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவில் வந்து அகதிகள் முகாம் மேலே வந்து குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதையும் மீறி வந்து மக்கள் வந்து தெருவுக்கு வந்து ஈரானுடைய தாக்குதலை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மத்திய கிழக்கில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்குது. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து வார்ன் பண்ணியிருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து செக்யூரிட்டிலாம் அலர்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னது போல் வந்து சைரன் ஃபுல்லாக இஸ்ரேல் முழுக்க ஒலித்தது. இதில் வந்து எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க, என்ன சேதம் வரும் அப்படின்றது வந்து தெரியல. இஸ்ரேல் எப்பவும் சொல்ல மாட்டாங்களே என்ன நடந்தது, எவ்வளோ பேர் இறந்தார்கள் அப்படின்ற விஷயம் சொல்ல மாட்டாங்க. மீன் டைம் வந்து பார்டரில் வந்து தெற்கு லெபனானில் வந்து இஸ்ரேலினுடைய தரைப்படை வந்து நுழைந்திருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு நுழையலை அப்படின்னு ஹிஸ்புல்லா வந்து சொல்லுது. இப்போ தற்போதைய செய்தி என்னென்னா, 2 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டு 18 வீரர்கள் காயமடைந்ததாக வந்து ஹிஸ்புல்லா அறிவிச்சிருக்கு. அதை இஸ்ரேலும் அதை வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வான்வழி தாக்குதலில் வந்து இஸ்ரேல் கை வந்து ஓங்கி இருக்கலாம், ஆனால் தரைவழி தாக்குதலில் வந்து அவங்க ஹிஸ்புல்லாவை வந்து வெற்றி பெறுவது மிகுந்த சிரமம். ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், அது வந்து 500-600 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வரைக்கும் வந்து வச்சுருக்கிறாங்க. வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான கணிப்பு இல்லைனாலும் 20,000 to 50,000 ஹிஸ்புல்லா வீரர்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. நீங்கள் தளபதிகள் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டாலும் ஹிஸ்புல்லாவினுடைய இராணுவ பிரிவு வந்து ஆக்டிவாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. 2006 வந்து இஸ்ரேல் இது போல் வந்து தரைவழி தாக்குதல் நடக்கும்போது கிட்டத்தட்ட 121 இஸ்ரேலிய வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 20 டேங்கிகளை வந்து ஹிஸ்புல்லா வந்து தகர்த்துருக்கு. அதனால் தரைவழி தாக்குதலில் வந்து ஹிஸ்புல்லாக்களை வந்து அழிப்பது வந்து சிரமம். அதனால் நீங்கள் வானத்தில் வந்து குண்டு போட்டு பொதுமக்களை வந்து கொல்றது மட்டும்தான் இஸ்ரேலால் முடியும். இதுவரைக்கும் பெய்ரூட்டில் வந்து குண்டு போட்டு அவங்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி ஈரானுடைய இந்த தாக்குதல் என்பது சர்வதேச அளவில் ஒரு முக்கியத்துவம் வந்து பெறுகிறது. கிட்டத்தட்ட இந்த போர் அப்படின்றது பெரிய அளவில் இப்போ வந்து நின்றுருக்கு.
ஏன்னா இப்போ ஈரான் வந்து நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் அங்கே தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அப்படின்னும் போது இதற்கு எதிர்வினை எப்படி ஆற்றுவாங்க? இது உலக நாடுகள் எப்படி பார்க்குது? ஏன்னா இந்தியா வந்து இப்போவே வந்து ஈரானுக்கு பயணிப்பதை வந்து தவிருங்கள்னு சொல்லி இந்தியர்களுக்கு அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் இப்போதைக்கு அதை தவிர்க்க பாருங்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் போகுது. அப்படின்னும் போது உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குறாங்க? உலக நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈரானை வந்து ஏற்கனவே வந்து பொருளாதார தடை வந்து மேற்குலக நாடுகள் வந்து தடை விதிச்சிருக்கு. அமெரிக்காவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் வந்து பொருளாதார தடை விதித்திருக்குது. அந்த நாடுகள் மட்டும்தான் ஈரானை வந்து கண்டிச்சிருக்காங்களே தவிர, ஏழை நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள்லாம் வந்து ஈரானை வந்து கண்டிக்கலை. அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இஸ்ரேல் வந்து தனது போரை வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல் நடந்த பிறகு வந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவாக இருக்கட்டும், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம், விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பிடனாக இருக்கட்டும், இல்லை வந்து நேற்று வந்து உதவி குடியரசுத் தலைவர் நேரடி விவாதம் வந்து நடந்தது. அது ரெண்டு பேருமே வந்து ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி, ரெண்டு கட்சியினுடைய வேட்பாளர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இஸ்ரேலை வந்து ஒருபோதும் நாங்கள் வந்து ஆதரிப்பதை விடமாட்டோம், இஸ்ரேல் பக்கம்தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே இவங்கெல்லாம் வந்து இந்த தாக்குதலை வந்து கண்டிச்சிருக்காங்க. நேட்டோ மூலமாக வந்து மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளில் வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் வந்து இருக்குது. அதெல்லாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து கடலில் இருக்கக்கூடிய கப்பற்படைகள் அவங்களும் வந்து இந்த வரக்கூடிய ஏவுகணைகளை வந்து வழிமறித்து தாக்குவது அப்படின்ற முறையில் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் மொத்த உலக நாடுகளும் இதை வந்து கண்டித்ததாக சொல்ல முடியாது. இது வந்து அமெரிக்காவும் அதனுடைய ஆதரவு நாடுகள் மட்டும்தான். இல்லை, ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இஸ்ரேல் இவ்வளோ நாள் தாக்கும்போது இருந்த பதட்டத்தை விட இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தினோட அதற்கு ஒரு பதட்டம் வருது. ஜோ பைடன் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிடுறார், நெதன்யாகு பதிலடி கொடுக்கப்படுன்றார், கண்டனங்கள் நிறைய வருது. ஐநா ஒரு கண்டனத்தை உடனடியாக தெரிவிக்குது, உடனடியாக போரை நிறுத்தணும்னு சொல்கிறாங்கன்னும் போது ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது இப்போ உடனே. அதான் அந்த உலகத்தில் வந்து நீதி என்பது ஏற்றத்தாழ்வாக இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம். தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற வடிவேலு சொன்ன கதை தான். இஸ்ரேல் வந்து இவ்வளவு பேரை வந்து ஒரு சில நாட்களில் வந்து பெய்ரூட்டில் வந்து 1000 பேரை வந்து கொண்டிருக்காங்கன்றது சாதாரண விஷயமா? இல்லை இங்கே வந்து 41,600 பேரை வந்து காசாவில் கொண்டிருக்காங்கன்றது சாதாரண விஷயமா? அப்போல்லாம் வந்து தீவிரம் காட்டாத, அப்போவும் வந்து நீங்கள் செக்யூரிட்டி கவுன்சில் அதிலெல்லாம் வந்து தீர்மானம் வந்துச்சு. பெரும்பாலான நாடுகள் வந்து போர் நிறுத்தத்தை தான் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்துருக்குது. இப்படிலாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் எதுவும் சொல்லாமல் இப்போ ஈரான் தாக்குதல் நடந்த போது மட்டும் இவர்கள் வந்து பொங்கி எழுகிறாங்க. இது வந்து நேரடியாக ஒரு ஆக்கிரமிப்பாளரின் மனோபாவம் தான் அதை வந்து சொல்லணும். இவங்க இப்போ அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலை வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் எப்போவோ வீழ்ந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த ஏவுகணைகளை வழிமறித்து தாக்குறதா இருக்கட்டும், இந்த வருடம் கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குதுங்க. இப்போ இந்த சென்ற வருடம் அக்டோபர் 7 தாக்குதல் ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட $14 பில்லியன் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா வந்து வழங்கியிருக்குது. அப்போ தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதத்தையும் பணத்தையும் வந்து அள்ளி வழங்குது. இந்த நேரத்தில் வந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிடக்கூடிய சக்திகள்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. இப்போ ரஷ்யா கூட பார்த்திங்கன்னா உக்ரைன் போரில் வந்து லாக் ஆகிருக்கு. ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் முரண்பாடு இல்லை. அதாவது இஸ்ரேல் வந்து ரஷ்யாவை உக்ரைன் மீது படையெடுத்ததை ஒன்றும் கண்டிக்கலை, விமானங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதே போல் ரஷ்யா வந்து இஸ்ரேலை நேரடியாக கண்டிக்காமல் ஒரு அமைதி நில வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனால் ஈரானுக்கு நெருக்கமாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது வந்து உலகத்தில் வந்து பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்னா, இது வந்து ஒரு நாடோடு நிற்காமல், அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் இப்படி இந்த 2 பகுதிகளோடு நிற்காமல் மத்திய கிழக்கு முழுவதும் வந்து இந்த போர் அபாயம் வந்து ஒரு பெரிய போராக வருமோ? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ இஸ்ரேல் வந்து ரிட்டாலியேட் பண்ணுது. இப்போ வந்து ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 7வது பெரிய நாடு உலக அளவில். அந்த ஓபெக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, கல்ஃபில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதில் 3வது பெரிய ஏற்றுமதியாளர் வந்து ஈரான்.
அப்போ இஸ்ரேல் வந்து அந்த பெட்ரோல் மற்றும் கச்சா எண்ணெய் அந்த தொழிற்சாலைகளை வந்து தாக்க போகுது. அப்புறம் வந்து ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை வந்து தாக்க போகுது இப்படின்ற மாதிரி ஒரு இது வந்ததுனால இப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% விலை உயர்வு வந்து வந்திருக்குது. இதெல்லாம் சேர்த்து வந்து யோசித்து பார்க்கும் பொழுது வந்து இந்த தாக்குதல் என்பது வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போ இஸ்ரேல் திருப்பி அடித்தா அப்போ ஈரான் வந்து ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு வாருக்குள்ளே இறங்கின மாதிரி ஆயிரும் இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நைட்டு மட்டும் தாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து இஸ்ரேல் விமானங்கள் வந்துச்சுன்னா அதை திருப்பி தாக்கணும், திரும்ப ஏவுகணைகள், ட்ரோன் இதெல்லாம் நீங்கள் செலுத்தி தாக்கணும். அப்போ முழு அளவிலான போர் வந்தால் லெபனான், சிரியா, அப்புறம் வந்து ஜோர்டான் வந்து எந்த பக்கமும் இல்லை, ஆனால் ஜோர்டான் வழியாக தான் ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து வருகிறது. இப்படி மத்திய கிழக்கு ஃபுல்லாக வந்து ஒரு போரில் வந்து பங்கேற்கக்கூடிய, அப்புறம் ஏற்கனவே இதில் ஏமனில் வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க இப்போவும் வந்து ஏவுகணைகள் அனுப்பி தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து மத்திய கிழக்கு முழுவதும் இந்த போருக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி வந்து ஆயிரும் என்பதனால உலக நாடுகள் வந்து ஆரம்பத்திலே முளையிலேயே இதை உலக நாடுகள்ன்றதை விட அமெரிக்க நட்பு நாடுகள் முளையிலேயே இதை வந்து கிள்ளேறியணும். அவங்க ஈரானுக்கு வந்து நேரடியாக வார்ன் பண்ணியிருக்காங்க, இதற்கு மேலே நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க ஏதாவது பண்ணிங்கன்னா அதற்கு உரிய விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஆனால் வந்து இஸ்ரேல் கண்டிப்பாக திருப்பி தாக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் ஈரான் வந்து ஒரு முழு அளவிலான போரில் வந்து ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவில் சண்டை போடணும், அப்புறம் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்களோட போடணும், அப்புறம் ஈரானோட போடணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அமெரிக்கா மற்றும் ஃப்ரான்ஸு, யூகே இந்த நாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் வந்து செய்ய முடியாது. இப்போ அந்த நாடுகள் பங்கேற்றால் என்ன ஆகும்? ஒரு மினி உலகப்போர் மாதிரி ஆயிரும். உலகப்போர்னு சொல்ல முடியாதுன்னாலும் கூட வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஈரானும் இங்கே சில ஆயுத குழுக்களும் வந்து சேர்ந்து சண்டை போடுற மாதிரி நிலைமை வந்து வந்துடும். அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா பல உலக நாட்டு தலைவர்கள் வந்து இஸ்ரேலை வந்து போர் நிறுத்தம் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வரம்பு மீறி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானின் தலைவர் அந்த கமேனி அவர்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்காருன்ற மாதிரியான செய்திகள் வருது, அது உண்மைதானா சார்? ஆமாம், அது உண்மைதான். ஏற்கனவே வந்து நம்ம ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியார் வந்து அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸில், மிலிட்ரி கெஸ்ட் ஹவுஸில் வச்சு தான் வந்து கொல்லப்பட்டார். அதனால் அவங்க ஒரு சேஃப்டி லொக்கேஷனில் தான் அவங்கள வந்து வச்சுருப்பாங்க. இவங்க தான் வந்து இப்போ நஸ்ருல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 வருஷமாக அவர் வந்து அவரை கொல்ல முடியலை. இப்போ கண்டுபிடிச்சி வந்து பெய்ரூட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டில் இருந்தார்னு சொல்லி குறி வைத்து தாக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் கூட வந்து முக்கியமான தளபதிகள்லாம் வேறு இருந்திருக்காங்க. இதனால் வந்து அவர் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஈரானிய அரசுமே வந்து அறிவிச்சிருக்குது. ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சிரியாவினுடைய உள்நாட்டு போரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிரியாவினுடைய அதிபருக்கு ஆதரவாக போரிட்டு பயிற்சி பெற்றவர்கள். ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஹிஸ்புல்லா வந்து முறையாக ஒரு போரில் ஈடுபட்டு பயிற்சி பெற்ற ஒரு இராணுவம். அதனால் ஹிஸ்புல்லாவை வந்து நீங்கள் நேரடியாக தரைவழி தாக்குதலில் போய் வந்து வெல்வது என்பது வந்து சிரமம். அதனால் வந்து ஹிஸ்புல்லாவை வந்து நீங்கள் முறியடிக்கணும்னு சொன்னால் ஈரானுடைய அந்த உதவியை வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த வகையில் வந்து ஈரானை வந்து தாக்குவதற்கு வந்து இஸ்ரேல் வந்து எப்போ வேணாலும் வந்து ரெடியாக இருக்கும். அதே போல் வந்து ஈரானும் வந்து தன்னுடைய தலைவர்களை பாதுகாத்து கொள்வது, இந்த போர் அப்படி வந்துச்சுன்னா வந்து எப்படி செய்வது, இந்த திட்டங்களோடு அவங்களும் வந்து எச்சரிக்கையோடு தான் இருக்கும். எவ்வளவு எச்சரிக்கை வேணும் இப்போ ஈரானுக்கு? ஏன்னா நேரடியான தாக்குதல் பண்ணியிருக்காங்க, இதற்கு முன்னாடி பண்ண தாக்குதலை விட இது வந்து மிகப்பெரிய தாக்குதல்கள். ஏன்னா நேரடியாகவே இஸ்ரேலில் உள்ள அந்த மக்கள் மீது அந்த இடத்துலலாம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா இஸ்ரேலின் தாக்குதல் இன்னும் பெருசாக இருக்கும் இல்லையா ஈரான் மேலே? ஆமாம், பெருசாகும். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இல்லை, ஒரு ஹமாஸ் லெபனான் தாக்குன மாதிரி அவங்களையுமே வந்து தாக்குவதற்கான, சாதாரணமாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரை? ஈரான். இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா போல் வந்து ஈரானை தாக்க முடியாது. ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்குவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருந்தா அது ரொம்ப ஒரு பாரதூரமான முடிவாக தான் இருக்கும். ஏன் பாரதூரமான முடிவாக இருக்குன்னா, அது வந்து ஒரு ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ வந்து ஒரு நாட்டுக்குரிய ஒரு இராணுவத்துக்குரிய முழு வசதிகளும் கொண்ட இராணுவம் இல்லை.
அவங்க வந்து ஒரு போராளி குழுக்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு அமைப்பு தான். ஆமாம், ஹிஸ்புல்லா பெட்டராக இருக்கிறாங்க. லெபனானுடைய அரசாங்கத்துக்குள்ளே ஒரு அரசாங்கமாக இருக்கிறாங்க. இப்போ லெபனான் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு 15-20 எம்பிக்கள் வந்திருக்கிறாங்க. நிறைய ட்ரஸ்ட் வச்சு ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு இதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. இப்படி இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு அரசு கிடையாது. ஆனால் ஈரான் வந்து அப்படி கிடையாது. ஈரான் வந்து இந்த மாதிரி கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. அனைத்து இராணுவ வலிமையும் உள்ள ஒரு நாடு. ரஷ்யாவுக்கு கூட அந்த ட்ரோன் சப்ளைலாம் வந்து ஈரான் அளிக்குதுன்னு சொல்லி தான் அமெரிக்கா முதலான நாடுகள் வந்து குற்றம் சாட்டுது. அப்படி இருக்கும்போது வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸையோ ஹிஸ்புல்லாவை தாக்குவது போல் ஈரானை தாக்குவதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அது உண்மையிலே 2 நாடுகளுக்கு இடையிலே சண்டை ஏற்பட்டது போல தான் வந்து ஒரு நிகழ்வாக தான் அது இருக்க முடியுமே தவிர அது வந்து ஒரு குழு தாக்குதலாக வந்து இருக்க முடியாது. ஈரான் வந்து அதற்கு சகல தயாரிப்புகளோட கவனமோடு தான் வந்து இருக்கணும். அவங்களுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள், தொழிற்சாலை மையங்கள் இதையெல்லாம் வந்து தற்காப்பு செய்து கொள்வது, முப்படைகளையும் வந்து ஆயத்த நிலையில் வந்து வைத்துக்கொள்வது, இந்த நிலையில் தான் வந்து ஈரான் இருக்கும். எந்த நேரத்துலையும் வந்து இஸ்ரேல் தாக்கலான்றதுனால ஈரான் வந்து அதில் கவனமாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய சம்பவம், இவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடக்கும்போது இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்குது? ஏன்னா இவங்க இஸ்ரேலுக்கும் இது வரைக்கும் இது சொல்லலை, ஈரானுக்கும் சப்போர்ட் இல்லை, ஹமாஸ்க்கு சப்போர்ட்டுன்ற மாதிரி, பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எந்த நிலைப்பாடும் எடுக்காத போது இப்போது என்ன நிலைப்பாடில் இருக்காங்க? இல்லை, நீங்கள் சமீபத்தில் வந்து இஸ்ரேல் போர் நிறுத்தம் பண்ணணும்னு ஒரு வாக்கெடுப்பு வந்த பொழுது இந்தியா வந்து அந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் வெளிநடப்பு செய்தது. ஆமாம். இதன் மூலமே வந்து இந்தியா வந்து என்ன செஞ்சுருக்குன்னா, நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்குது. நேரடியாக எதிர்த்து ஓட்டு போடலையே தவிர ஓட்டு போடுவதை புறக்கணிச்சிட்டு போன நாடுகளில் ஒன்று. ஆனால் பெரும்பான்மை நாடுகள் வந்து போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி சில நாடுகள் மட்டும்தான் வந்து எதிர்த்து ஓட்டுகள் போட்டதே தவிர பெரும்பாலான நாடுகள் வந்து போர் நிறுத்தம் வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு அப்படின்ற முறையில் தான் தன்னை வந்து சொல்லிக்குது. ஆனால் என்ன ஒரு உதட்டளவில் இப்போ வந்து மோடி ரஷ்யாவுக்கும் போனார், உக்ரைனுக்கும் போனார். ரஷ்யாவுக்கு போன உடனே இந்த மாதிரி ஒரு ஃபாசிஸ்ட்டை கட்டிப்பிடிச்சிங்களே அப்படின்னு ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் வந்து சொல்கிறாரு. சரி, உங்களையும் நான் கட்டிப்பிடிக்க வரேன்னு சொல்லி 2 நாள் கழித்து அங்கேயும் போய் அவரையும் வந்து கட்டிப்பிடிச்சி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 2 நாடுகளும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைதியாக ஈடுபடுவதற்கு இந்தியா உதவி செய்யும். முதல்ல இந்தியா ஒரு முக்கியமான ஆளாக வந்து ரஷ்யா உக்ரைனு கருதுதா? அங்கே பெரிய பெரிய அப்பாடக்கார பெரிய பெரிய நாடுகள்லாம் செய்ய முடியாததை இந்தியா போய் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி செய்ய முடியுமா? அப்போ இந்தியா வந்து இதற்கு முன்னாடி நீங்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு, அதற்கு முன்னாடி நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு, வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கவர்மெண்ட்டு, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்டு, இந்த அரசாங்கங்கள்லாம் இருக்கும்போது வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நாடாக வந்து இந்தியா இருந்துச்சு. இப்போ வாஜ்பாய் டைமில் இருந்து தான் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடாக மாறிது. மோடி வந்த பிறகு வந்து முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடாக வந்து மாறிடுச்சு. என்ன காரணம்னா, இஸ்ரேல்கிட்டருந்து இவங்க இராணுவ தளவாடங்களை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. மோடி 2014 பதவியேற்று இஸ்ரேலுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இஸ்ரேலுக்கு போகிறாருன்னா, கிட்டத்தட்ட பல கோடி டாலர் வந்து இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஒப்பந்தத்தில் வந்து இந்தியா வந்து கையெழுத்து போட்டிருக்கு. அப்புறம் நாடறிந்த அந்த ஃபெகாசஸ் அந்த மிலிட்ரி ஸ்பைவேர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோனில் வந்து ஃபோனையே ஹேக் பண்ணுறது. ஒரு ஃபோனில் வந்து ஒரு 0 கிளிக், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதை எல்லாம் அந்த ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அத்தனையும் வந்து நீங்கள் கண்காணிக்க முடியும். அது வந்து இஸ்ரேலினுடைய NSOன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திலேருந்து தான் வாங்குது. NSO என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், இஸ்ரேலிய அரசு வந்து யாருக்கு விற்கலான்னு சொல்லுதோ அவங்களுக்கு தான் நாங்கள் இந்த மிலிட்ரி ஸ்பைவேரை வந்து விற்போம் அப்படின்னு வந்து சொல்லிடுது. இப்படிலாம் வந்து இந்தியா இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால பாலஸ்தீனத்துக்கு வந்து துரோகம் செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஈரானில் வந்து முன்னாடி வந்து பெட்ரோல்லாம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா மிரட்டல்னால வந்து அதை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக வந்து அமைதி நிலவரம், சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லலாமே தவிர மற்ற நாடுகள் மாதிரி வந்து ஒரு உறுதியான ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து கிடையாது. அல்லது மறைமுகமாக அவர்கள் இஸ்ரேல் பக்கம் வந்து நிற்கிறாங்க அப்படி சொல்லலாம். கண்டிப்பாக சார். இந்த தாக்குதலை தொடர்ந்து அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.